முதலாளி அன்று வேட்டைக்கு சென்று திரும்பினார். அவர் கையில் வேட்டையாடி பிடித்த கொக்கு ஒன்று இருந்தது. தன்னுடைய கையில் இருந்த கொக்கை சமையல்காரனிடம் கொடுத்து, இன்று இரவு உணவிற்காக இதை அருமையாக சமைத்து வை, நானும் என் நண்பர்களும் சாப்பிட வருவோம் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான். சமையல்காரன் அந்த கொக்கை விதவிதமாக மசாலா போட்டு குழம்பு வைத்தான். குழம்பின் மனம் அவன் மூக்கை துளைத்தது. ஆசையை அடக்க முடியாத கொக்கின் ஒரு காலை எடுத்து சாப்பிட்டு விட்டான். இரவு சாப்பாட்டு நேரம் வந்தது. முதலாளியும் அவனுடைய நண்பர்கள் சிலரும் சாப்பிட அமர்ந்தனர். கறிக்குழம்பு பரிமாறப்பட்டது. கொக்கின் ஒரு காலை சுவைத்த முதலாளி தன்னுடைய அருகில் நின்ற சமையல்காரனை நோக்கி, மிக மிக நன்றாக உள்ளது, மற்றொரு காலை கொண்டு வா என்று கட்டளையிட்டார். திகைத்து போன சமையல்காரனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. இருந்தாலும் தன்னுடைய மனதை திடப்படுத்திக் கொண்டு, கொக்கிற்கு ஒரு கால் தான் உள்ளது முதலாளி, எப்படி இன்னொரு காலை கொண்டு வர முடியும் என்று கேட்டான். சாப்பிட்டுவிட்டு தன்னுடைய படுக்கைக்கு சென்று விட்டார். மறுநாள் பொழுது விடிந்தது. சமையல்காரனை அழைத்துக் கொண்டு முதலாளி வயல்வெளிக்கு சென்றார். வயலில் ஏராளமான கொக்குகள் நின்று கொண்டிருந்தன. அப்பொழுது அவர் தன்னுடைய சமையல்காரரை நோக்கி, கொக்கிற்கு ஒரு காலா, 2 காலா, இப்பொழுது சொல் என்று சொன்னார். சமையல்காரன் மறுமொழியாக, ஐயா, அதோ பாருங்கள், எல்லா கொக்குகளும் ஒரே ஒரு காலில் தான் நின்று கொண்டு இருக்கின்றன. எனவே கொக்கிற்கு ஒரு கால் தான் உள்ளது என்று பதிலளித்தான். முதலாளி கொக்கு நின்று கொண்டிருந்த கூட்டத்தின் அருகே சென்று சு சு என்று கூச்சல் போட்டு விரட்டினார். ஒரு காலில் நின்று கொண்டிருந்த கொக்குகள் அனைத்தும் 2 கால்களையும் தரையில் ஊன்றி எழுந்தபடி சிறிது தூரம் தாவி பின் பறந்து சென்றன. இப்பொழுது என்ன சொல்கிறாய்? கொக்கிற்கு ஒரு காலா, 2 காலா என்று மறுபடியும் தன்னுடைய சமையல்காரரை நோக்கி கேட்டார் முதலாளி. ஐயா, நீங்கள் சாப்பிடும்போதும் இப்படி சு சு என்று சத்தம் போட்டு இருந்தால் அந்த கொக்கிற்கும் இன்னொரு கால் வந்திருக்குமே என்று சாமர்த்தியமாக பதில் சொன்னான் சமையல்காரன். அவனுடைய கெட்டிக்காரத்தனமான பேச்சை கேட்டு மகிழ்ந்த முதலாளி, இனி இப்படி நடந்து கொள்ளாதே, பொய் சொல்வது, ஏமாற்றுவது எனக்கு பிடிக்காத குணம். உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டு வாங்கிக்கொள் அல்லது வாங்கி சாப்பிடு என்று கட்டளையிட்டார். முதலாளி, என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழியோடு அங்கிருந்து இருவரும் தங்கள் வீட்டிற்கு சென்றனர். ஆம் நண்பர்களே, ஒரு உண்மையை மறைக்க பொய்யின் மேல் பொய் சொல்லும் ஒரு நபராக நாமும் மாற வாய்ப்பு இருக்கிறது. எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க தீர்மானம் செய்வோம். திருடுவதும் பாவம்தான், பொய் பேசுவதும் பாவம்தான். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்தான் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. மேலும் உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று கூறுவதும் பரிசுத்த வேதம்தான். என்ன, பின்பற்றுவோமா?